வணக்கம் நண்பர்களே, நம்ம நிஃப்டியோட சார்ட்டு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ லைவ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து நம்ம இண்டிகேட்டர் எந்த அளவு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாமே நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேமாக மாற்றிக்குவோம். இப்போ எல்லாமே நிஃப்டி மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போ ஆப்ஷன் சார்ட்டு ஓப்பன் பண்ணலாம். மிட் கேப் வச்சுக்கணும். ஓகே, ஒரே நிமிஷம். நிஃப்டி 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 மூணுலேயுமே நிஃப்டி வச்சுருக்கேன். இப்போ ஆப்ஷன் சார்ட் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ மார்க்கெட்டு 23,460 இருக்குது. அடுத்த மணி மட்டும் எழுதுவோம். 100 பாயிண்ட் தள்ளி இருக்கக்கூடிய இந்த மணி எடுக்கிறது எப்பவுமே பெஸ்ட்டு. இருந்தாலும் நம்ம அடுத்த மணி இன்னைக்கு எடுப்போம். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். எல்லாமே பாருங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேமு. இப்போ செல் அப்படின்னு தான் காமிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், எல்லா டைம் ஃப்ரேம்லையும் 1 மினிட்லேருந்து டெய்லி டைம் ஃப்ரேமும் எல்லாமே பியரிஸ். இங்கே புட் ஆப்ஷனில் பாருங்கள், எல்லாமே புல்லிஸ். டெய்லி டைம் ஃப்ரேம் மட்டும் நியூட்ரலாக இருக்குது. இதில் பாருங்கள், புட் ஆப்ஷன் சைடில் நமக்கு என்ட்ரி, ஸ்டாப் லாஸு, டார்கெட்ஸு அத்தனையுமே வந்துருச்சு. ஓகேங்களா? 236க்கு மேலே, அது 37 அப்படின்னா நீங்கள் 38, 39 ஒரு பாயிண்ட் 2 பாயிண்டாக தள்ளி இருக்கக்கூடிய ப்ரைஸில் தான் நீங்கள் என்ட்ரியை போடணும். ஸ்டாப் லாஸு 204, என்ட்ரி 238. இந்த க்ளோஸுக்கு மேலே போனால் தான் என்ட்ரி. இன்னமும் அடுத்த கேண்டில் க்ளோஸுக்கு மேலே போகவில்லை. அப்போ நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த ப்ரைஸுக்கு மேலே ஓகே. இப்போ என்ன ஹையரில் போயிருக்கு 240. இப்போ நமக்கு 37 தான் என்ட்ரி. ஒரு 2-3 பாயிண்ட் மேலே ஏறிச்சு. இப்போ என்ட்ரி கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ என்ட்ரி எடுத்துட்டோம், நம்ம ஸ்டாப் லாஸும் போட்டோம் அப்படின்னா இப்போ எந்த டார்கெட் வரலும் போகுதா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ புட் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி கிடைச்சிருச்சு. ஆனாலும் என்ட்ரி ப்ரைஸுக்கு கீழே தான் மார்க்கெட்டு இறங்கிட்டு இருக்கு. அதான் அதே இடத்துல சஸ்டன் ஆகிட்டு இருக்கு. நமக்கு ஸ்டாப் லாஸுக்கும் வரல, டார்கெட்டும் வரல. நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ண வேண்டியது தான். கால் சைடில் பாருங்கள், எல்லாமே பியரிஸ். அப்படிங்கும்போது கால் சைடில் நம்ம போகவே தேவையில்லை. கேண்டில் அத்தனையும் ரெட்டு, ஐகேடஸ் கேண்டில் எல்லாம் ரெட்டு. அது இல்லாமல் செல்லுன்னு காமிச்சு டார்கெட்ஸ் எல்லாமே டவுன் சைடு தான் காமிச்சிட்டு இருக்கு. கால் சைடில் புட் சைடில் பாருங்கள், உங்களுக்கு டார்கெட் அப் சைடில் இருக்குது. என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்துருச்சு. நமக்கு என்ட்ரி கிடைச்சதுக்கப்புறமும் என்ட்ரி ப்ரைஸுக்கு கீழே தான் ஒரு 2 பாயிண்ட் தள்ளி கீழே இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆனாலும் நமக்கு எத்தனை டார்கெட் வரலும் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணுவோம். குறைஞ்சபட்சம் 1:2 வெயிட் பண்ணுறது எப்போவுமே பெஸ்ட்டுங்க. அதாவது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்க்கும் டார்கெட்டுக்கும் இடையில இப்போ பார்த்தீங்கன்னா 204ன்னா 236 எடுத்துகிற 32 பாயிண்ட் உங்களுக்கு என்ட்ரிக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸுக்கு அதுக்கும் ரேஞ்சு 32 பாயிண்ட் இருக்குது. அப்போ 32 பாயிண்ட்னா குறைஞ்சபட்சம் 1:1.5 இல்லை 1:2. அதாவது பாருங்கள், 1:1.5, இது 1:2. அதாவது டார்கெட் 3 வரலும் வெயிட் பண்ணுறது எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும். பார்ப்போங்க அந்த டார்கெட்டு கிடைக்குதா இல்லையான்னு. குறைஞ்சது 1:1 கிடைக்குதா. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு டார்கெட் 1:1, அதாவது R1 அப்படின்னு இருக்கு பாருங்க. இது பாருங்க 1.5 R, அதாவது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது தான் இது. இது 2Rங்கிறது 1:2. இது எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு என்ட்ரி கிடைச்சிருச்சு. இது ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுதா இல்லை டார்கெட்டு போகுதா அப்படின்னு பார்ப்போம். இதில் நிஃப்டி 50 இண்டெக்ஸோட சார்ட் பாருங்க, அத்தனையுமே பியரிஸ். 1 மினிட், 3 மினிட், 5 மினிட்ஸ், 50 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 hour, 4 hour டெய்லி எல்லா டைம் ஃப்ரேமும் பியரிஸ். இப்போ சும்மா 5 மினிட்ஸ் மாற்றி பார்ப்போம். 5 மினிட்ஸில் பாருங்கள், ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே தான் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பையிங் ப்ரெஷரோடு இருக்குது. முக்கியமான சப்போர்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? இது செல்லுன்னு காமிச்சது. நேற்றே பாருங்கள் என்ன டைமில் இந்த கேண்டில் 150 கேண்டில்லையே நமக்கு செல்லுன்னு காமிச்சு இவ்வளோ பெரிய டார்கெட் கிடச்சிருக்கு. அதாவது 10வது டார்கெட் வரலுமே இப்போ இன்னைக்கு வரலும் ரீச் ஆகிருக்கு. ஏன்னா என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் இது வரலும் பையிங் ப்ரெஷர் வரவே இல்லை. இது அப்படியே முதல் நாள் என்ட்ரி எடுத்து அப்படியே ஹோல்டிங்கில் வச்சுருந்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய கேப் டவுனையும் நம்ம ஈஸியாக கேட்ச் பண்ணியிருக்க முடியும். இப்போ 10வது டார்கெட்டை ரீச் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு அப் சைடு ரெக்கவர் ஆகுதா இல்லை டவுன் சைடு திரும்ப பிரேக் ஆகி போகுதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம என்ட்ரி எடுத்தது வந்து ஒரு 4-5 பாயிண்ட் கீழே தான் இருக்குது. 237 நமக்கு என்ட்ரினா 2-3 பாயிண்ட் மேலே தள்ளி தான் என்ட்ரி எடுத்திருப்போம். என்ட்ரி கிடைச்சாச்சு. ஆனாலும் மார்க்கெட்டு அப் சைடு இன்னும் போகலை. அதாவது புட் ஆப்ஷன் சைடில் இன்னும் போகலை. இங்கே பாருங்கள், இப்போ 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதை நீங்கள் 1 மினிட்டாகவும் வச்சுக்கலாம்.
எல்லா டைம் ஃப்ரேமும் நம்ம இண்டிகேட்டர் சூட் ஆகும், அருமையாக ஒர்க் ஆகும். நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப், சென்செக்ஸ் மட்டும் ட்ரேடிங்கில் 15 மினிட்ஸ் லேட் சார்ட், அது மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. இதில் பாருங்கள், இங்கே பாருங்கள் சென்செக்ஸுங்கிற டின்னு லெட்டர் பாருங்கள், டிலேடு 15 மினிட்ஸ் காமிக்கிறீங்களா? அப்போ இது வந்து 15 நிமிஷம் லேட்டாக தான் ஒர்க் ஆகும். மணி 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது. இதை பாருங்கள், கிளிக் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டே இன்னும் ஓப்பனே ஆகிருக்காது, தெரியுதுங்களா? இது நேற்று என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸை தான் காமிச்சிட்டு இருக்கு சென்செக்ஸ். ஆனால் இதில் நீங்கள் 9:30 மணிக்கு தான் ஓப்பனே ஆகும் அப்படிங்கும்போது நீங்கள் சென்செக்ஸ் அதில் பார்க்கவே கூடாது. அதே போல் கால் ஆப்ஷன் சார்ட்டு, புட் ஆப்ஷன் சார்ட்டு ரெண்டுமே இப்போ ஒரு 10 நாள் முன்னால் வரலாம் லைவ் மார்க்கெட்டில் கரெக்டாக ஒர்க் ஆனிச்சு. ஆனால் இப்போ சென்செக்ஸோட சார்ட்டும் 50 மினிட்ஸ் லேட்டாக தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ட்ரி புட் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி கிடைச்சிருச்சு. நம்ம என்ட்ரி ப்ரைஸுக்கு திரும்ப வந்திருக்கு 237. ஒரு 2 பாயிண்டாக தள்ளி தான் நம்ம என்ட்ரி எடுத்துருப்போம். 239 இல்லை 40 எடுத்துருந்தோம் அப்படின்னா இப்போ 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எத்தனை டார்கெட் வரலும் போகுது அப்படின்னு பார்ப்போம். நம்ம இண்டிகேட்டர் பொறுத்தவரையிலும் எல்லா மார்க்கெட்டும் சூட் ஆகுங்க. அதாவது கமாடிட்டி, நேச்சுரல் கேஸ், குரூட் ஆயில், இது பாருங்க நேச்சுரல் கேஸ். ஓகே, இது 5 மினிட்ஸாக வச்சுக்குவோம். சார்ட்டை பெருசு பண்ணுவோம். அது நமக்கு என்ட்ரி என்ன ஆச்சுன்னு பொறுமையாக பார்ப்போம். பாருங்கள், இப்போ பை சைடில் தான் இருக்குது நேச்சுரல் கேஸு. என்ட்ரி நேற்றே கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு கேப் அப் ஆகி நல்ல ஒரு பாருங்கள் டார்கெட் 4 1.2 2.5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2.5 அது வரலும் போயிருக்கு டார்கெட். இப்போ குரூட் ஆயில் பார்ப்போம். குரூட் ஆயில் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. குரூட் ஆயில் இப்போ பை சைடில் தான் இருக்குது. இங்கே டைம் ஃப்ரேமில் பாருங்கள் 1 மினிட், 3 மினிட், 5 மினிட்ஸு, 15 மினிட்ஸு, 30 மினிட்ஸ் தவிர எல்லா டைம் ஃப்ரேமும் புல்லிஸ். என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து இப்போ அப்சைடு போயிட்டுருக்கு. இன்றைக்கி நீங்கள் இதை பார்க்குறீங்க, உங்களோட லைவ் சார்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இன்னும் 1 ஹவர் கழிச்சோ இல்லை 2 ஹவர் கழிச்சோ குரூட் ஆயில் எந்த அளவுக்கு போயிருக்கு, நேச்சுரல் கேஸ் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது பாருங்கள், எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம நிஃப்டியை பார்ப்போம். ஓகே, இப்போ ஆப்ஷன் சார்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம என்ட்ரி எடுத்த ப்ரைஸ்லேயே தான் இருந்துகிட்ருக்கு. ஸ்டாப் லாஸுக்கு வரல, டார்கெட்டு வரல, எல்லாமே 1 மினிட் டைம் ஃப்ரேம் தான். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னன்னா இது லைவ் மார்க்கெட்டில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால சில நேரம் நல்ல மூமெண்ட் கொடுத்துரும். இப்போ ஒரு தொடர்ந்து மார்க்கெட்டு செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதுனால இந்த இடம் கரெக்டான ஒரு சப்போர்ட்லேயும் இருக்குங்க. ஓகேங்களா? இந்த இடம் டெய்லி டைம் ஃப்ரேமாக மாற்றி பார்க்குறோம் அப்படின்னா இது பாருங்கள், இந்த கேப்புக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தோம். ஆனால் அது உடனடியாக வராது, சின்ன சின்ன புல் பேக் கொடுத்து தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது என்ட்ரி பாருங்கள், டெய்லி டைம் ஃப்ரேம்னா நமக்கு என்ட்ரி எங்கே கிடைச்சிருக்குன்ட்டு இந்த கேண்டில் பாருங்கள். பிப்ரவரி 19ஆம் தேதியே நமக்கு என்ட்ரி கிடைச்சிருச்சு 25,454 அப்படிங்கிற இடத்துல என்ட்ரி கிடைச்சிது. இது வரல ஸ்டாப் லாஸுக்கு போகல, ஸ்டாப் லாஸுக்கு பக்கம் வரலும் போயிட்டு நல்லாவே கீழே வந்திருக்கு. 8வது டார்கெட்டு தாண்டி இப்போ 9வது டார்கெட் நோக்கி வந்துட்டு இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோங்கிறது 1:6 அதையும் தாண்டி கீழே இறங்கிட்டு இருக்கு மார்க்கெட்டு. நம்ம இன்ட்ராடேல இருந்து ஒரு ஸ்கால்பிங், இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரேடு, ஒரு பொசிஷனல், லாங் டேர்ம், இது அத்தனைக்குமே நம்ம இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? பாருங்க 5 மினிட்ஸ்லேயே நமக்கு எப்போ என்ட்ரி கிடைச்சிருக்குன்னு பாருங்க, 23,771 அப்படிங்கிற இடத்துலயே என்ட்ரி கிடைச்சிருக்கு. இப்போ 23,431 10வது டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு புட் ஆப்ஷன் சைடில் மூவ்மெண்ட் இல்லாமல் தான் இருக்கு, மார்க்கெட் சைடு வேஸில் இருந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சில டேட்டாஸ் பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 24,000 23,000 1000 பாயிண்ட்ஸ் ரேஞ்சு காமிக்குதுங்க. நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் இப்போதைக்கு சைட்வேஸில் இருக்கு. புட் சைட்லையா கால் சைட்லையா எந்த பக்கம் மூவ்மெண்ட் கிடைக்க போகுது
அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போவே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு நல்ல ஒரு மூமெண்ட். காலையில பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது 10:30 10:40 அந்த டைம்ல எப்பவுமே ஒரு நல்ல மொமெண்டம் ட்ரேடு 1லேருந்து 2 ட்ரேடு கிடைக்கும். அந்த டைம்ல மட்டுமே நீங்க ட்ரேட் பண்றது எப்பவுமே பெஸ்டா இருக்கும். மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 12:45 மேல 2:30 2:45 அதிகபட்சம் 3 மணி அந்த டைமுக்குள்ள 1-2 ட்ரேடு ஈஸியா கிடைக்கும். அது நல்ல மொமெண்டம் ட்ரேடு கிடைக்கும். அந்த டைம்ல மட்டுமே எப்பவுமே ஆப்ஷன் பையர்ஸ் ட்ரேட் பண்றது பெஸ்ட்டுங்க. ஏன்னா பையர்ஸுக்கு ஃபாஸ்ட் மூமெண்ட் இருந்தால் மட்டும்தான் நல்ல ப்ராஃபிட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஸ்லோவா இருந்தாலோ இல்லை நீங்க நினைச்ச டைரக்ஷன்லயே போனாலும் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருந்தா உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரீமியம் கொடுக்காது. நல்ல ஃபாஸ்ட் மூமெண்ட் தான் நல்ல ப்ரீமியம் கொடுக்கும். உங்களுக்கு கால் சைடாக இருந்தாலும் சரி, புட் சைடாக இருந்தாலும் சரி, இல்லை ஆப்போசிட்ல போனால் உங்களுக்கு லாஸ் கொடுக்கும். அதனால எப்பவுமே அந்த 10:30 மணிக்கு மேல பெரும்பாலான நாட்கள் சைட்வேஸ் மார்க்கெட்டா இருக்கதான் வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். அதனால அந்த டைம்லாம் ட்ரேட் எடுக்காம அவாய்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு எப்பவுமே வினிங் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்தும். காலையில் நல்ல மொமெண்டம் ட்ரேட் மட்டுமே எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் மதியத்துக்கு மேலே காலையில் 1.5 மணி நேரம், மதியத்துக்கு மேலே 1.5 மணி நேரம், அந்த 12:30 12:45 மேலே அந்த டைம் மட்டும் தான் உங்களுக்கு நல்ல மொமெண்டம் ட்ரேட் கிடைக்க வாய்ப்பு அதிகம். இப்போ மார்க்கெட் ஏற்கனவே நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்கிறதுனால அந்த இடத்துல சஸ்டன் ஆகிட்டே இருக்குது. நம்ம என்ட்ரி எடுத்து ஒரு 5-6 பாயிண்ட் கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் கேண்டில் அத்தனையும் பாருங்க கிரீன்ல தான் இருக்கு. டைம் ஃப்ரேம் பாருங்க எல்லாமே புல்லிஸ். இதெல்லாம் ஹைக்கனாசி கேண்டில் பாருங்க ஹையரே ஹையர்லோன்னு எல்லாமே கிரீன். அதே போல இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைன் இது பாருங்க ரெட்ல இருந்து கிரீனா மாறுது. அப்சைடு அப்படியே கேப் வைக்கும் வெற்றிகளை ஏறிங்களா. அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்க அந்த இடத்துல சஸ்டன் ஆகிட்டு இருக்கும்போது இங்க ஃபிளாட்டா மாறிடுச்சு. அப்போ இந்த இடம் ஸ்டாப் லாஸ் ஏற்கனவே இங்கே தான் ஸ்டாப் லாஸ் இருக்கு. அதுக்கு அடுத்ததாக பாருங்க இங்கே ஒரு ஸ்டெப் திரும்ப வெற்றிகள் அந்த 2 கேண்டில் மேலே போகும். இங்கே வெற்றிகளை மேலே ஏறி இருக்கு. திரும்ப மார்க்கெட் இங்கே சஸ்டன் ஆகிட்டே இருக்கும்போது சைடுவேஸும் போது இந்த இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே போடலாம். ஆனால் இந்த இடத்துல போடாம அடுத்த ஒரு ஸ்டெப் மேலே போய் இங்கே வந்ததுன்னா அப்போ நீங்க ஸ்டாப் லாஸ் அந்த இந்த இடத்துல இருந்து திரும்ப இப்படி வெற்றிகளா போய் இப்படி திரும்ப பாருங்க. அப்ப இங்க 1வது ஸ்டெப் 2வது ஸ்டெப்ல போய் மார்க்கெட் சஸ்டன் ஆகும்போது இங்க போடக்கூடிய ஸ்டாப் லாஸை இந்த இடத்துல தான் நீங்க போடணும். 1 இங்க இருந்து அடுத்ததான் மேல போய் திரும்ப ஒரு ஸ்டெப் கொடுக்குது அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் தூக்கி இந்த இடத்துல நீங்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டெப்பா நீங்க ட்ரைலிங் ஸ்டாப்ல கொண்டு போறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா நீங்க பெரிய ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். அதை ட்ரையல் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா தான் எப்பவுமே மார்க்கெட்டில் நினச்சி நிற்க முடியும். இப்போ நமக்கு செல்லுன்னு வந்துருச்சு. நமக்கு ஸ்டாப் லாஸ் வரதுக்கு முன்னாடியே செல்லுன்னு வந்துச்சு. இப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிடுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே மார்க்கெட் பாருங்கள் ஆனாலும் இன்னமும் புல்லிஸில் தான் இருக்குது. 1 மினிட்ல மட்டும்தான் பேரியஸ்ன்னு இருக்குது. இது அப்சைடு போக தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் இன்னொன்று நிஃப்டி ஸ்பாட்டு பாருங்கள் எல்லா டைம்லையும் பேரியஸுங்கும் போது எப்போ 1 மினிட்ல புல்லிஸாக மாறுதோ அடுத்து 3 மினிட்ஸ் புல்லிஸாக மாறலாம், 5 மினிட்ஸ் புல்லிஸா மாறலாம், அடுத்து 15 மினிட்ஸ் புல்லிஸா மாறலாம். அப்போ மார்க்கெட்டிங்கிறது ரெக்கவர் ஆகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் பண்றதும் ரொம்ப பெஸ்ட்டாவே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம சின்ன லாஸ்ல கட் பண்ணிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததா இப்போ கால் சைட்லையா புட் சைட்லையா நமக்கு எந்த பக்கம் என்ட்ரி கிடைக்குதோ அந்த பக்கம் தான் என்ட்ரி எடுக்கணும். இப்போ 2 பக்கமே பாருங்க நமக்கு செல்லுன்னு தான் வருது. ஆப்ஷன் பையருக்கு இங்கே வேலை இல்லை. புட் ஆப்ஷன்லையும் சரி கால் ஆப்ஷனும் சரி 2 பக்கமே நமக்கு செல்லுன்னு தான் வந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல எந்த பையும் எடுக்கவே கூடாது. ஓகேங்களா? இப்போ செல்லர்ஸ் வேணா செல் பண்ணலாம். ஏன்னா கால் சைடும் சரி அடுத்த மணி புட் சைட்லையும் சரி அடுத்த மணி 2மே செல்லுன்னு காமிக்கும் போது நீங்க ஓடிஎம்ஐ செல் பண்ணலாம், இல்லை அடுத்த மணியை கூட செல் பண்ணலாம். 2மே செல்லுங்கனால ப்ரீமியம் கரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு அடுத்ததான் எந்த பக்கம் என்ட்ரி பை காமிக்குதோ பை காமிச்ச கேண்டில் ரன்னிங்ல என்ட்ரி எடுத்துடக்கூடாது. அந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிடணும். க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். இப்போ வரலாம் கால் சைட்லையும் நமக்கு என்ட்ரி கிடைக்கல, புட் சைட்லையும் என்ட்ரி கிடைக்கல. ஃபர்ஸ்ட் என்ட்ரி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகேங்களா? இப்போ அடுத்த என்ட்ரி எந்த பக்கம் கிடைக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை லோ ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க ஓஆர்பி ஹை ஓஆர்பி லோன்னு நம்ம இண்டிகேட்டர்லேயே காமிக்குது பாருங்க. இந்த லெவல்ஸ் தெரியுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் 1 மினிட்டா வச்சிருக்கேன். இங்கே பாருங்க அந்த 1 மினிட்ல 1 மினிட் கேண்டிலோட ஹையவும்
லோவையும் மார்க் பண்ணி பாருங்க. கிரீன் லைனு ஓஆர்பி ஹைன்னு வந்துருச்சு. இங்க பாருங்க ஒரு ரெட் லைனு ஓஆர்பி லோன்னு வந்துருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை லோ மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த லைனே வர ஆரம்பிக்கும். அப் சைடு பாருங்க 1:1 1:2 1:3 அப்படின்னு கால் 1:1 1:2 1:5 வருமே பாருங்க. கால் 1:5 அப்படின்னு 5 லெவல் வந்துடும். டவுன் சைடும் பாருங்க 5 லெவல்ஸ் புட்டு 1:1 1:2 1:3 5 லெவல்ஸ் வந்துடும். இதுலயே பாத்தீங்கன்னா இப்போ 5 மினிட்ஸா மாத்திக்கிறோம். இதுலயே பாருங்க ப்ரீ ஸ்டே க்ளோஸ் பிரைஸ், ப்ரீ ஸ்டே லோ, ப்ரீ ஸ்டே ஹை அப்படின்னு பாருங்க. நேற்று எந்த பிரைஸ்ல ஓப்பன் ஆனிச்சு, அதாவது ஹை லோ க்ளோஸ் அந்த லெவல்ஸும் வந்துடும். இந்த லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. ஓகேங்களா? இது ஸ்னைப்பர் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் மிட் பாயிண்ட் சொல்லுவோம், சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு நேம் வச்சு சொல்லுவாங்க. இது வந்து மிட் பாயிண்ட் தான், அது ஸ்னைப்பர்னு வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக ஸ்னைப்பர்லேயே சப்போர்ட் எடுத்து அப் சைடு ரெக்கவர் ஆகிட்டு இருக்குது கால் ஆப்ஷன். இங்கே ரெக்கவர் ஆகுறது இந்த 1 மினிட் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் இந்த ப்ரீ ஸ்டே லோ வரலுமாவது போகுதா அப்படின்னு. இல்லைன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹையை போய் டச் பண்ணிட்டு அங்கிருந்து மார்க்கெட் கீழே இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எப்பவும் ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை லோங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க 5 மினிட்ஸா வச்சாலும் சரி இல்ல 3 மினிட்டா வச்சாலும் சரி, முக்கியம் 5 மினிட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாருங்க 3 மினிட்ஸா வச்சுக்கலாம் பாருங்க, அந்த கேண்டலோட ஹை லோ மார்க் பண்ணி லெவல்ஸ் வந்துடும். 1 மினிட்டா வச்சாலும் அதே தான் வரும். இல்ல 15 மினிட்ஸா வச்சீங்கனாலும் அந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை லோ மார்க் பண்ணி நமக்கு லெவல்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேண்டல் முடிஞ்சு ரெண்டாவது கேண்டல் தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஓகே 10 மினிட்ஸ் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஓ 10 மினிட்ஸ் கேண்டல் இன்னும் டைம் இருக்கு, இன்னும் 2 நிமிஷம் 40 நிமிஷம் இருக்கு. அந்த கேண்டல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த லெவல்ஸே வரும். அது ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்ஸ் லெவல்ஸ். 5 மினிட்ஸ் வந்து முடிஞ்சு இப்போ அடுத்த 2-3 கேண்டல் வந்துருச்சு. ரெண்டாவது கேண்டல் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த லெவல்ஸ் வந்துடும் பாருங்க. லெவல்ஸ் வந்துருக்கு. இப்போ எந்த சைடில் போகுது அப்படின்னு மார்க்கெட் பார்ப்போம். இப்போ புட் ஆப்ஷன் சைடு தான் போகிற மாதிரி மார்க்கெட் இருக்கு. 5 மினிட்ஸில் வச்சிங்கனாலும் பாருங்க இந்த கேண்டலோட 50% மேலே போய் எந்த கேண்டும் க்ளோஸ் வைக்கல இது வரலாம். அப்போ மார்க்கெட்டு 50% மேலே போய் க்ளோஸ் வச்சது அப்படின்னா மார்க்கெட்டு அப் சைடு போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னும் 50% கூட பிரேக் பண்ணி மேலே போகலை, க்ளோஸ் வைக்கல அப்படிங்கும்போது நம்ம டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போம். நம்ம இண்டிகேட்டர் இருக்கும்போது பாருங்க டவுன் சைடு வரக்கூடிய அத்தனை கேண்டல் நார்மல் கேண்டல் தான் இது, அத்தனையும் ரெட் கேண்டலா இருக்கு. அதே போல அப் சைடு போறதே பாருங்க அத்தனையுமே கிரீன் கேண்டலா இருக்கு. ஆனா நீங்க இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த சஸ்டனை கீழே இறங்க பாருங்க, இதெல்லாம் ரெட் கிரீன் தான் இருக்கும். அதே போல இறங்குறதும் ரெட் கிரீன் தான் இருக்கும். நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ண எல்லாமே அப் சைடு கிரீன் கேண்டல், டவுன் சைடு அத்தனையுமே ரெட் கேண்டல். இப்போ தெரியுதுங்களா? இதுல அப் சைடு போறதுல ஒரு ரெட் கேண்டல் பார்த்தோம்னா ஆஹா மார்க்கெட் கீழே இறங்கிருமோ அப்படின்னு நமக்கு தோணும். இதே டவுன் சைடில் வரதுல ஒரு கிரீன் கேண்டில் பார்த்தோன்னா மார்க்கெட் அப் சைடு திரும்பிடுமோ அப்படின்னு ஒரு தோணும். ஆனால் நம்ம இண்டிகேட்டர் வந்து அந்த கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கும். இல்லை எல்லாமே ரெட் கேண்டிலாக இருக்கு, அப்போ மார்க்கெட் இன்னும் கீழே இறங்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது அப் சைடு போகும்போது எல்லாமே கிரீன் கேண்டிலாக இருக்கு, அப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ல இன்னும் பாருங்க இது கிரீன்ல இருக்கு. அதே போல ஹைக்னாஸ் கேண்டலும் கிரீனா இருக்கு. இது டவுன் சைடு வரும்போது பாருங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைன் ரெட்ல இருக்கு, ஐக்கனாசி கேண்டலும் ரெட்ல இருக்கு. அது இல்லாமல் செல்லுன்னு காமிச்சு என்ட்ரி டார்கெட்ஸ் எல்லாமே டவுன் சைடில் தான் இருக்கு. அப்போ மார்க்கெட் செல்லிங்கில் தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 3 மினிட்ஸை மாற்றி பார்ப்போம். இப்போவும் செல்லு தான். 2 மினிட்ஸ் மாற்றி பார்ப்போம். இப்போவும் செல் என்ட்ரி தான் கிடைச்சிருக்குங்க. இப்போ 1 மினிட் மாற்றி பார்ப்போம். 1 மினிட்ல மட்டும் அதுலேயும் எல்லாமே செல்லு தான். 9வது டார்கெட் வரல வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம புட் ஆப்ஷன் சைடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். கால் சைட்லையும் புட் சைட்லையும் ரெண்டுலையுமே நமக்கு என்ட்ரி கிடைக்கல. இன்னமும் நல்லாவே டவுன் சைடு மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ப்ரீமியம் அதாவது ப்ரீமியம் கரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. நமக்கு எந்த பக்கமும் பையிங் வாய்ப்பு கிடைக்கவில்லை, பையர்ஸுக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஓகே, இதில் ஏன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். சரி ரொம்ப கஷ்டத்துக்கு வேண்டாம், தேவைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாங்க. இதில் பாருங்க இந்த ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்
இது பாருங்க டிக் மார்க் எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஓப்பன் ரேஞ்ச் லெவல்ஸ்லாம் பாருங்க இல்லாமல் போயிடும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நான் நிஃப்டியில் மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், ஆப்ஷன் சார்ட்டில் இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம நேரத்துக்கு காலையில் நல்ல சைடு வேஸ்லேயே இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு ட்ரேடாவது நல்ல மொமெண்டம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இது லைவ்ல வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். யூடியூப்ல இன்னும் இதுவரைக்கும் லைவ் போடல. அது லைவ் எப்படி நடத்தணும் என்னன்னு முதல் தடவையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நடத்தணும். ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு, ஏன்னா லைவ் பாதியில் கட்டாயினா நல்லா இருக்காது. முதல்ல அதை பற்றி கற்றுக்கிட்டு கண்டிப்பாக லைவில் வர பார்க்குறேன். அப்போ உங்களுக்கெல்லாம் தெரிவிக்கிறேன். அதுக்கடுத்து தொடர்ந்து வாரத்தில் ஒரு 2 நாளாவது லைவாக நம்ம இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் எடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? இதில் பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கப்படுறதில்ல. நம்ம இண்டிகேட்டர் மட்டும் தான் பை செல், என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட்ஸ் அத்தனையுமே கொடுக்கும். இப்போ புட் ஆப்ஷன் சைடில் ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு புட் ஆப்ஷன் சைடில் 224 அப்படிங்கிற இடத்துல என்ட்ரி கிடைச்சிருக்கு. இப்போ எவ்வளோ இது பாயிண்ட்ஸ் போகுதா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஆனால் மார்க்கெட்டு நல்ல ஒரு சைடு வசல் தான் இருக்குது. பெரிய மூமெண்டமே இல்லைங்க. இதே 21 நிமிஷம் ஆச்சு. சில நேரம் 5 நிமிஷத்துக்குள்ள டார்கெட் அருமையாக பிச்சுக்கிட்டு போய் டார்கெட் அடிக்கும். இன்னைக்கு நல்ல ஒரு கேப் டவுன், கரெக்டான ஒரு சப்போர்ட்லேயும் இருக்கிறதுனால பெருசாக மூமெண்டம் இல்லாமல் இருக்கு. ஓகே, ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம க்ரூட் ஆயில் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போங்களா? ஓகே, இது 1 மினிட்டுங்களா? 5 மினிட்ஸில் பார்த்துருந்தோம். அதுவும் நல்ல சைடு விசல் தான் இருக்குது. நேச்சுரல் கிளாஸ் அது கொஞ்சம் டவுன் சைடு இறங்கிட்டு இருக்குங்க. இப்போ பிட்காயின் பார்ப்போம். நம்ம மார்க்கெட்டில் எல்லாத்துக்கும் சூட் ஆகும் நம்ம இண்டிகேட்டர். ஓகேங்களா? அதாவது இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸு, அதோட ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு, ஸ்டாக் ஆப்ஷன்ஸு, கமாடிட்டி, க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், சில்வரு, கோல்டு, அதே போல் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் பிட்காயின், சொலோனா, எத்ரியம் அப்படின்னு அத்தனைக்குமே சூட் ஆகும். பிட்காயின் பாருங்க அப்சைடு போகிற மாதிரி என்ட்ரி கிடைச்சிருக்கு. இப்போ கோல்டு என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். கோல்டும் அப்சைடு தான் என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஓகே, இங்கே புட் ஆப்ஷன் சைடில் திரும்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுமோ? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓ, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நிஃப்டியை செலக்ட் பண்ணியிருக்கணும். நான் ஆப்ஷன் சார்ட் வச்சுருந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே 450 வச்சுக்குவோம். ஆப்ஷன் செயின் அதே 450 புட் ஆப்ஷன். எப்பவுமே 100 பாயிண்ட் தள்ளி கூடி இந்த மணி 8 எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. இதனால நம்ம அடுத்த மணி மட்டும்தான் எடுத்துருக்கிறோம். மொமெண்டம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு அடுத்த மணியோ ஓடிஎம்மோ நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். சரியான ஸ்பீடு இல்லாத மார்க்கெட்டில் எப்பவுமே இந்த மணி மட்டுமே பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஸ்பீடான மொமெண்டம் இருந்தால் உங்களுக்கு அடுத்த மணி ஓடிஎம் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்க வாய்ப்பு அதிகம். ஓகே, நம்ம ஸ்டாப் லாஸ் வரல, இன்னும் வரல. 224 என்ட்ரி, 207 தான் ஸ்டாப் லாஸு. ஃபர்ஸ்ட் டார்கெட் 240. இப்போ பாருங்க, இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல சஸ்டன் ஆகிட்டு இருக்கு. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே மேலே போய் இங்கே திரும்பிச்சு பாருங்க, ஃப்ளாட்டாக மாறிடுச்சு. அந்த இடத்துல ஃப்ளாட்டாக மாறின இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலாம். ஆனால் இங்கே ஸ்டாப் லாஸ் இப்போ போடக்கூடாது. ஏன்னா அடுத்ததாக திரும்பவும் இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைனு எப்போ வெட்டிகளை மேலே ஏறி அடுத்த லெவல் இப்படி ஃப்ளாட்டாக மாறுதோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலாம். ஓகேங்களா? இந்த லெவல் திரும்பவும் அப்சைடு போய் திரும்ப ஃப்ளாட்டாக மாறும்போது இங்கேருந்து ஸ்டாப் லாஸை தூக்கி இந்த இடத்துல நீங்கள் போடலாம். அந்த மாதிரி போடுறது தான் எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும்.
ஏன்னா பாருங்க சில நேரம் கரெக்டா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அப்சைடு போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்பவும் பாருங்க இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைன் பக்கத்து வரல வந்திருக்கு. சில நேரம் கரெக்டா டச் பண்ணிட்டு அப்சைடு போகும். அதனால எப்பவுமே ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல போக அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டெப்ல தான் நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்து மார்க்கெட் சரியான மூவ்மெண்ட்டே இல்லாம இருக்க. 25 நிமிஷம் ஆயிடுச்சு, மூவ்மெண்டமே இல்லை. ஓகே, ஒரே ரேஞ்சுக்குள்ள அந்த 1 மினிட் டைம் ஃப்ரேமுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? எப்பவுமே 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹையோ லோவையோ பிரேக் பண்ணாதான் மார்க்கெட்டு ஒரு மொமெண்டம் நல்லா கிடைக்கும். இது 1 மினிட் டைம் ஃப்ரேமுக்குள்ளேயே இருக்குன்னா அப்போ ஃபுல்லா சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் கிளாஸ்ல சொல்லி தரக்கூடிய விஷயம். இருந்தாலும் நண்பர்கள் எல்லாம் தெரிஞ்சுங்க, எப்பவுமே ஒரு கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹையோ லோவே பிரேக் பண்ணலன்னா மார்க்கெட்டு ஃபுல் சைட்வேஸ் அப்படின்னு எடுத்துலாம். இப்போ 1 மினிட் டைம் ஃப்ரேமையே ஹைவும் பிரேக் பண்ணல, லோவும் பிரேக் பண்ணல அப்படிங்கும் போது இந்த இடத்துல நீங்க எந்த என்ட்ரி எடுக்காம அவாய்ட் பண்றது எப்பவும் பெஸ்டா இருக்கும். ஓகேங்களா? பாப்போங்க எந்த பக்கம் பிரேக் பண்ணது என்னன்னு. இது எவ்வளவு பெரிய டைம் எடுத்துக்குதுன்னு தெரியல. ஓகே, இப்போ எந்த பக்கம் போக போகுது? 500, இப்போ 23,450 மார்க்கெட் இருக்குங்களா? ஓகே, 400, 500, 404. ஓகே, நல்லா சைடு வேஸ்ன்னு காமிச்சிட்டு இருக்குங்க. 400 நோக்கி தான் போக போகுது. ஆனாலும் இப்போதைக்கு சைடுவேஸ் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கு. இன்னும் 50 பாயிண்ட் கீழே இறங்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. பார்ப்போம். மார்க்கெட்டு இந்த இடத்துல பாருங்க ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் போட்டிருக்குன்னு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஃபிளாக் பேட்டர்ன் பிரேக் பண்ணி மார்க்கெட்டு கீழே இறங்க தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் கேப் டவுன் ஆக தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் கேப் டவுன் தான் ஆயிருக்கு மார்க்கெட். இப்போ கரெக்டான ஒரு சப்போர்ட்டில் இருக்கிறதுனால இங்கே பாருங்க கரெக்டாக ஒரு ஹேமர் கேண்டில் 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேமர். அப்போ சப்போர்ட்டில் ஹேமர் இருந்தால் என்ன ஆகும்? மார்க்கெட்டு அப்சைடு போக தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்போ இந்த சப்போர்ட் இந்த ஹேமர் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணுதோ அப்போ மார்க்கெட்டு நல்லா மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அந்த ஹையை பிரேக் பண்ணவே இல்லை, ஃபுல்லாக சைடுவேஸ்லேயே இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா டவுன் சைடு வரலாம். இந்த ஹையை பிரேக் பண்ணால் அப் சைடு போய் ஒரு ரீடெஸ்ட்டுக்காக மேலே போகலாம். என்ன மாதிரி நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே வந்ததுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ண வரக்கூடிய நாட்களில் இன்னைக்கே நடந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. வரக்கூடிய நாட்களில் இந்த இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. 23,000 வரலுமே மார்க்கெட்டு இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சின்ன சின்ன ரீடெஸ்ட் பண்ணி தான் வந்துட்டு இருக்கோம். அப் சைடு போகும், திரும்ப டவுன் சைடு வரும், அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு டோஜி வந்திருக்கு. இந்த டோஜி வந்தது அப்படின்னாவே மார்க்கெட்டு எந்த பக்கம் போக போகுது அப்படின்னு தெரியாம குழம்பி நிற்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த டோஜியை ஹைவோ லோவே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அந்த சைடு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. பார்ப்போம் எந்த பக்கம் தான் போக போகுது அப்படின்னு. கிட்டத்தட்ட 28 நிமிஷம் ஆயிடுச்சு. ஹேமர் கேண்டில் வந்தோம் அந்த ஹையை பிரேக் பண்ணாமல் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதுவும் 13ஆம் தேதி. நம்ம இந்தியன் மார்க்கெட்ல நம்ம யாரும் 13ஆம் தேதி பெருசாக நினைக்கிறதில்ல. ஆனால் வெளிநாட்டில் 13 அப்படின்ற நம்பரை ரொம்ப ஒரு துரதிருஷ்டமான நம்பராக நினைக்கிறீங்க அதிகம். அங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் ரூமு இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் ஒரு 30 மாடி 40 மாடி இருக்கக்கூடிய பில்டிங்லேயே கூட ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் நம்பர் வச்சுருப்பாங்க. ஆனால் 13வது ஃப்ளோர் இல்லாமையே 14வது ஃப்ளோர் தான் இருக்கும். 12க்கு அடுத்து 14வது ஃப்ளோர்னு போட்டிருப்பாங்க. அதே போல் நம்பர்ஸ் 1 2 3 4ன்னு அந்த ரூம்ஸ் நம்பர் வச்சுருந்தா 12க்கு அடுத்தது 14வது நம்பர் ரூம் தான் இருக்கும். அவங்க அந்த நம்பரை ஒரு துரதிருஷ்டமான நம்பர் அப்படின்னு நினைக்கிறனாலேயே ரூமுக்கெல்லாம் அந்த நம்பர் 13ன்னு வைக்கிறதில்ல, 14க்கு தாவிடுவாங்க 13 விட்டுட்டு. இன்னைக்கு 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சாதாரணமாக வெள்ளிக்கிழமை நம்ம மார்க்கெட்டு நல்லாவே வச்சு செய்வாங்க.
இன்னைக்கு என்னதான் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வரல அந்த 1 மினிட் கேண்டலோட லோவையும் பிரேக் பண்ணாமே தான் இருந்துட்டு இருக்கு. ஓ இது என்ன, ஓ இதில் மாத்திட்டேன். ஓகே இதெல்லாம் ஓகே. இதில் பாருங்க நமக்கு என்ட்ரி கிடைச்சதுங்களா. என்ட்ரி கிடைச்சது பாருங்க 224 இருந்து 238 14 பாயிண்ட் இப்போ நமக்கு அப்சைடு போயிருக்கு. ஏற்கனவே இப்போ ஒரு 14-15 பாயிண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸே ஹிட் ஆயிருந்தாலும் இப்போ அடுத்த ட்ரேட்லேயே நமக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு ½ அன் ஹவர் பொறுமையாக வெயிட் பண்ணணும். என்ட்ரி கிடைச்சதுக்கு அப்புறம் பாருங்க எந்த அளவுக்கு கீழே இறங்கி இருக்குன்னு 211 வரல போய் வந்திருக்கு. ஆனால் நமக்கு 207 தான் ஸ்டாப் லாஸ். அப்படிங்கும்போது கரெக்டான என்ட்ரி அடிச்சா ஸ்டாப் லாஸ் டார்கெட் போட்டு வெயிட் பண்ணக்கூடிய பொறுமை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மார்க்கெட்டு அதாவது ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரிவார்டு கொடுக்கும். அந்த பொறுமை நமக்கு அவசியம். ஓகேங்களா. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட், இப்போ ரெண்டாவது ட்ரேடு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுங்களா. ஓகே நமக்கு இப்போ ஒரு 17 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே காலையில் எடுத்த ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட், அதனால ஸ்டாப் லாஸ்க்கு வரதுக்கு முன்னாலே செல்லுன்னு மாறினதுனால நம்ம உடனடியாக எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ நமக்கு பெரிய ஸ்டாப் லாஸ் கிடையாது. இப்போ அதுக்கு மேலேயே நமக்கு ப்ராஃபிட்டும் கிடைச்சிருச்சு ரெண்டாவது ட்ரேட்லேயே. இப்போ பாருங்க 19 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இது எது வரலும் போகுது அப்படின்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோம். செல்லுன்னு எப்போ நம்ம இண்டிகேட்டர் காமிக்குதோ அப்போ வரலாம் வெயிட் பண்ணலாம். அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சிங்கை இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கை இதுதான். 5 மினிட்ஸை பார்ப்போம். இது பாருங்க இந்த இதுதான் ஒரு சிங்கை. இந்த பாடி இந்த இடம் நீங்கள் ஒரு சிங்கையாக வச்சுக்கலாம். அதான் டார்கெட்டாக எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த இடம் இந்த விக்கு இருக்கு பாருங்க, இதுவும் ஒரு டார்கெட்டு. இப்போ அதெல்லாம் தாண்டி தான் மார்க்கெட்டு போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாருங்க இப்போ இந்த சிங்கை இதுவும் உங்களுக்கு ஒரு டார்கெட்டு. இந்த ஸ்விங்லோ இதுவும் ஒரு டார்கெட்டு. இந்த இடமும் ஒரு டார்கெட். ஓகேங்களா. பாருங்க இந்த கேண்டில் இந்த விக்கு எல்லாமே பாருங்க எந்த அளவுக்கு அதில் டச் ஆகுங்க. அப்போ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு இருக்குங்க. அதுக்கடுத்து இந்த ஹையும் நமக்கு ஒரு டார்கெட் தான். ஓகே இப்போ எதுவும் போயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகே இப்போ சார்ட் சின்னது பண்ணியாச்சு. 1 மினிட் 1:2 ரீச் ஆயிடுச்சுங்களா. உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட் அடிச்சிருந்தாலும் இப்போ உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ஓ மேக்னெட் ஆஃப் பண்ணிடலாம். 34 பாயிண்ட் உங்களுக்கு டார்கெட் கிடைச்சிருக்கு. 1:2 வச்சு நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட், இப்போ ரெண்டாவது ட்ரேடு உங்களுக்கு டார்கெட் ஹிட். ஓகேங்களா. இதில் பாருங்கள் நம்ம மார்க் பண்ண இந்த லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் இதை நீங்கள் இந்த 251 புக் பண்ணலாம். இல்லை ரெண்டாவது டார்கெட்னா இந்த 261 புக் பண்ணலாம். ஆனால் நம்ம 1:2 அப்படிங்கும்போது பாருங்க கரெக்டாக ரீச் ஆகிட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கு. ஆனாலும் நமக்கு கால் சைடில் இன்னமும் என்ட்ரி கிடைக்கல. இந்த இடத்துல பாருங்க இப்போ நிஃப்டியில் 1 மினிட்ல என்ட்ரின்னு கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த கேண்டில் பாருங்க இன்னும் 10 செகண்ட் இருக்கு. அதில் நமக்கு என்ட்ரி கிடைக்கிறது ரன்னிங் கேண்டில் என்ட்ரி எடுத்துக்கூடாது. பார்த்தீங்கன்னா அடுத்ததான் ஒன்று செல்லுங்க மாறிடுச்சு. அப்போ இந்த இடத்துல பை காமிச்சிருச்சு, ரன்னிங்கில் என்ட்ரி எடுத்துடவே கூடாது. இன்னமும் செல்லு தான், மார்க்கெட்டு இன்னும் செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது. இதில் பாருங்கள் எல்லா டைம் ஃப்ரேம் பியரிஸ்ன்னு இருக்குங்களா. கால் செல்லிங் பாருங்கள் எல்லாமே பியரிஸில் இருக்குது. இங்கே புட் ஆப்ஷனில் பாருங்கள் எல்லாமே புல்லிஸ். ஆனால் இந்த மாதிரி எல்லா டைம் ஃப்ரேமும் பியரிஸ்ன்னு இருக்கும்போது எப்போ வேணாலும் 1 மினிட் புல்லிஸாக மாறலாம், 3 மினிட்ஸ் புல்லிஸாக மாறலாம், 5 மினிட்ஸ் புல்லிஸாக மாறலாம். அந்த மாதிரி மாறும்போது மார்க்கெட்டு அடுத்து இங்கேருந்து ரெக்கவர் ஆகும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம இதை டார்கெட்டை புக் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ நமக்கு பாருங்க இந்த கேண்டில் என்ட்ரி கிடைச்சிருக்கு. இப்போ சொன்னது தான் என்ட்ரி கிடைச்சிருக்குன்னா ரன்னிங் கேண்டில் என்ட்ரி கிடைச்சிட்டு இருக்கு. அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இந்த பை செல் இந்த என்ட்ரி ஸ்டாப் லாஸ் டார்கெட்ஸ்லாம் உங்களுக்கு மாறாமல் இருக்கும். இந்த கேண்டில் இப்போ ரன்னிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு அப்பப்போ மாறிட்டு தான் இருக்கும். இப்போ செல்லுங்கிறதுனால பாருங்க அது எதுவும் மாறவில்லை. அந்த டார்கெட்ஸு ஸ்டாப் லாஸ் டார்கெட்ஸு அப்படியே இருக்கும். பை காமிச்சதுக்கப்புறம் அந்த கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆயிடணும். க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தான்
உங்களுக்கு என்ட்ரி ஸ்டாப் லாஸ் டார்கெட்ஸ்லாம் மாறாமல் இருக்கும். அப்போ அது வரும் நம்ம வெயிட் பண்ணணும். இதில் பாருங்க ஐக்கினா செகண்ட்ல எல்லாமே க்ரீன் ஹையர் ஹையர்லோன்னு போயிட்டே இருக்கு. ஓகே, இதை லைன்ஸ் நம்ம மறைச்சிருவோம். என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் இங்கே இறங்கிருச்சு 1:2 போனதை விட்டு இறங்கிருச்சு அப்படின்னு இந்த இடத்துலயே புக் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இல்லை நான் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் பாருங்க இங்கே இருந்து இங்கே போட்டது அடுத்தது இந்த ஸ்டெப்ல ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போடலாம். என்ன பாருங்க அடுத்த ஸ்டெப் இங்கே வந்துருச்சு. அப்படிங்கும் போது இந்த இடம் ஒரு ஸ்டாப் வந்துச்சுன்னா இங்கே நம்ம ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். அப்போ இந்த கேண்டில் இவ்வளோ தூரம் கீழே இறங்கலாம், ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ்க்கு வரல அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனால் இது அடுத்த ஸ்டெப் இன்னும் மேலே போகலை, இந்த இடத்துல போடக்கூடாது. நம்ம ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து ஸ்டாப் லாஸ்க்கு இந்த இடத்துல பாருங்க ஃப்ளாட்டாக இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது இப்போ பாருங்க வெர்டிகலாக மேலே இருக்குங்களா, இங்கே போய் திரும்ப இப்படி ஃப்ளாட்டாக மாறிச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ்க்கு இந்த இடத்துல போடலாம். இப்போ ஒரு பாருங்க அப் சைடு தான் போயிட்டு இருக்கு. இது எத்தனை டார்கெட் போகுது அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இப்போ நம்ம 1:2 புக் பண்ணிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கோம். சும்மா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. பாருங்க மார்க்கெட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டில் நம்ம இண்டிகேட்டர் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, நம்ம இண்டிகேட்டர் பொறுத்தவரை ஸ்கால்பிங், இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரேடு, பொசிஷனல், லாங் டேர்ம் அத்தனையும் சூட் ஆகும். எல்லா மார்க்கெட்டும் சூட் ஆகும், எல்லா டைம் ஃப்ரேமும் சூட் ஆகும். நீங்கள் 5 மினிட்ஸ், 50 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவர். ஓகே, நம்ம நிஃப்டியை வந்து 1 ஹவர் வச்சு பார்ப்போங்களா. என்ன காமி பாருங்க நம்ம 260 வரலும் போயிட்டு இருக்கு. 1 ஹவரில் பாருங்க எவ்வளோ பெரிய செல்லிங் ப்ரெஷரோடு இருக்கு. ஆனால் இன்னமும் 23 நிமிஷம் டைம் இருக்கு. ஏன்னா எல்லா டைம் ஃப்ரேமும் பியரிசிங் போது எல்லாமே ரெட் கலரில் தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம மாற்றி பார்க்கணும்னே தேவையில்லை. ஓகே, திரும்ப 1 மினிட்டை மாற்றிக்குவோம். பாருங்க 263, 264 அப்படின்னு போயிட்டு இருக்கு. 1:2 நம்ம புக் பண்ணிட்டோம். ஓ, மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஓகே, பாருங்க இப்போ நமக்கு 44 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. என்ட்ரியிலேருந்து 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸே கொடுத்ததுனாலும் இப்போ பாருங்க 45 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்ததுல 3 மடங்கு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா. இந்த பொறுமை தான் தேவை அவசியமாக. ஐக்கனாசிக்கல எல்லாம் க்ரீனு, கேண்டிலும் அத்தனையும் க்ரீனு, ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் லைனும் க்ரீனு, என்ட்ரி ஸ்டாப் லாஸ் டார்கெட்ஸ்னா எல்லாம் அப்சைட் மட்டும் தான் இருக்குது. இதில் புல்லிஸ்னு எல்லா டைம்லையும் புல்லிஸில் இருக்குது. பாருங்க இருக்க புட் ஆப்ஷன் சைடில் அப்சைட் போயிட்டே இருக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு லைவாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எடுத்துருக்கேன். 1:5 சாரி 1:3க்கு போயிடுச்சு. இது டார்கெட் 5க்கு போயிடுச்சு. ஓகேங்களா. 51 பாயிண்ட் உங்களுக்கு என்ட்ரியிலிருந்து கிடைச்சிருக்கு. இப்போ வரலும் கால் ஆப்ஷன் சைடில் நமக்கு எந்த என்ட்ரியும் கிடைக்கல. ஓகே, வீடியோ ரொம்ப பெருசாக போகுது. இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் லைவாக அந்த பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் டார்கெட் போயிடுச்சு அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா. இத்தனையும் அடுத்த மணி மட்டும்தான் வச்சுருக்கோம். இப்போ வரலுமே நமக்கு 51 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. பாருங்க 51 பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ வரலுமே இன்னமும் புட் ஆப்ஷன் சைடில் மட்டும் தான் புல்லிஸ்ன்னு இருக்கு. இப்போ எல்லா கேண்டலுமே க்ரீனில் மட்டுமே இருக்கு. ஓகேங்களா. ஒரு கரெக்டான டார்கெட் போனால் கட் பண்ணிடலாம், இல்லை அடுத்தது செல்லிங்கோ பையிங்கோ மாறிச்சா கட் பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் அது இப்போ உள்ள செல்லிங்கில் மட்டுமே இருந்துகிட்ருக்கு. ஓகே, நமக்கு 51 பாயிண்ட் கிடச்சிருச்சு. இது இனஃப். 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸே கொடுத்துருந்தாலும் நமக்கு 35 பாயிண்ட் ப்ராஃபிட். ஓகேங்களா. ஒரு தடவை ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னு அடுத்த தடவை பயந்துட்டு ட்ரேடு எடுக்காமல் இருந்தால் இந்த ப்ராஃபிட்டை நம்ம எடுக்க முடியாது, அந்த ஸ்டாப் லாஸை ரெக்கவர் பண்ணியிருக்க முடியாது. அப்போ மார்க்கெட்டில் நமக்கு தேவையானது பொறுமை, பொறுமை, பொறுமை. மார்க்கெட்டுக்கு தேவையில்லாத 2 விஷயம் பயம் மற்றும் பேராசை. இது ரெண்டும் தேவையில்லாத விஷயம். தேவையான விஷயம் ஒரே விஷயம் பொறுமை மட்டுமே. கரெக்டான என்ட்ரிக்கு பொறுமையாக வெயிட் பண்ணணும். அதே போல் கரெக்டான டார்கெட் வரலும் பொறுமையாக வெயிட் பண்ணணும். அந்த டார்கெட் வர வரும் பொறுமையாக இருக்கக்கூடிய தான் இந்த மாதிரி பெரிய ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் வெறும் 4 பாயிண்ட் கீழே இறங்கணுன்னு எக்ஸிட் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் லாஸுக்கு போகுதுன்ட்டு. ஆனால் சில பேர் 10 பாயிண்ட் 15 பாயிண்ட்ல எக்ஸிட் பண்ணுவாங்க. சில பேர் 30-40 பாயிண்ட்லேயும் எக்ஸிட் பண்ணுவாங்க. சில பேர் 100 பாயிண்ட் 120 பாயிண்ட் போகக்கூடிய ட்ரேடில் குறைஞ்சபட்சம் 80 பாயிண்ட் 100 பாயிண்ட் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களுடைய பொறுமையை பொறுத்தது. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பொறுமை இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். நம்ம இண்டிகேட்டர் பாருங்கள், நார்மல் கேண்டில் அத்தனையும் க்ரீனாகவே காமிச்சிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இந்த பொறுமை அவசியம் தேவை.
இப்போ வரலும் பாருங்க 54 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னு தேவையில்லை. 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ வரலாம் பாருங்க, அடுத்த டார்கெட் இதே டபுள் லைன் போட்டுக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் ரீச் ஆயிடுச்சுங்க. 278 அந்த ஸ்விங்கை அப்படின்னு சொன்னீங்களா, அந்த ஸ்விங்கை கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு. இது இடையில இருக்கிறது தான் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ். அப்படிங்கிறனால தான் ஈஸியாக பிரேக் பண்ணி போயிட்டே இருக்குங்க. எப்பவுமே ஒரு நீங்கள் ஸ்விங் லோலாம் மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டலோட பாடிக்கு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்ததாக தான் விக்குக்கு டார்கெட் வைக்கணும். அப்படி வைக்கும்போது இந்த இடத்துல நம்ம பாடிக்கும் விக்குக்கும் வைக்கும்போது பக்கத்து பகுதியிலே 2 லைனும் வருது வைக்கும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு, ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ஸும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல 2 லைன் பக்கம் பக்கமாக போட்டுருங்க பாருங்க. இந்த இடத்துலையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துல கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஒன்றுக்குன்னே வரும். இந்த இண்டிகேட்டர் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் ஐடி இருக்கு. அதில் நீங்கள் என்னை கான்டெக்ட் பண்ணலாம். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல், அதில் என்னோட லைவ் அப்டேட்ஸ் அப்பப்போ கொடுத்துட்டு இருப்பேன். அது மாதிரி லைவ் அப்டேட்ஸ் தேவைன்னா நீங்கள் ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.